அருள்பலி, குயவனின் வீடு. குயவன் தான் வளர்த்த சாமியாட்ட அவுத்துட்டு இருந்தான். அப்ப அந்த பக்கமா வந்த ஜென்குரு குயவன்கிட்ட கேட்டார், ஆட்டை ஏன்பா அவுக்குற, மேய்க்க போறியா? இல்ல, சாமிக்கு பலி கொடுக்க போறேன். பலியா? எதுக்கு? பலி கொடுத்தாதானே சாமி மனசு குளிரும், கேட்ட வரத்தெல்லாம் கொடுக்கும். இதை கேட்டதுமே அங்க அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பானை ஒன்று எடுத்தார் குரு. எடுத்த வேகத்துல கீழே போட்டார். போட்ட வேகத்துல அது சுக்கு நூறா உடைச்சிட்டார். குயவன் அதிர்ச்சி அடைஞ்சு நிற்க சிதறிய பானைகளை எல்லாம் நிதானமாக பொறுக்கி எடுத்தார் குரு. எடுத்ததை எல்லாத்தையும் சேர்த்து குயவன்ட்டு நீட்டினார். இந்த பானையை படைச்சவன் தானே நீர், இதோ உனக்கு தரும் பானை படையல், ஏத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. குயவனே, இப்போது உனக்கு மனசு குளிஞ்சுதா, குளிர்வா இருக்கிறதா, உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்டார். உடனே கோவப்பட்டான் குயவன். நான் உருவாக்கின பானையை என் கண் முன்னாடி போட்டு உடைச்சிட்டு என் மனசு குளிர்தானா கேட்குறீங்க, பிடிக்குதானா கேட்குறீங்க, உடைந்த பகுதியெல்லாம் எடுத்து எனக்கு வேற படையலா கொடுக்குறீங்களே, உமக்கு என்ன பைத்தியமானு கேட்டார். உடனே விளக்கினார் குரு. சாமி படைச்ச ஆடு இது, அதை அவர் கண் முன்னாடி கதற கதற வெட்டி கொண்டு போட்டுட்டு அதை அவருக்கே எடுத்து படையல் செய்தால் அவர் மனசு மட்டும் குளிருமா என்ன? அதை அவர் மட்டும் மனமும் வந்து ஏத்துக்குவாரா என்ன? எந்த தாயாவது தனது குழந்தை எழுப்பும் மரண ஓலத்தை கேட்டு ரசித்து வரம் தருவாளா? எந்த தகப்பனாவது தன் குழந்தை கொல்லப்படுவதை பார்த்து அருள் வழங்குவானா? உயிர்பலி இறை தத்துவங்களே போதும் சாமிகளை சாக்கடைக்கு அனுப்ப. ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம்.